ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் தான் பார்த்துட்ருப்பீங்க. ராசியை காட்டிலும் லக்னம் தான் துல்லியம். அந்த லக்னப்படி நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, இந்த பலனை நீங்கள் பாருங்கள். எல்லாருக்குமே உங்களுடைய ராசி பலன் தெரியும், ஆனால் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரியாது. எல்லாருக்கும் உங்கள் ராசி தெரியும், லக்னம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. லக்னம் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் ஜோதிடத்துடைய ஒட்டுமொத்த பலன்களும் இருக்குது. ஆனால் நடைமுறையில் நம்ம எல்லோரும் ராசி பலன் பார்த்துட்ருக்கிறதுனால நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், அதனால் ராசி இருக்குது, அதனால் ராசி பலன் பார்க்குறோம். ஆனால் லக்ன பலன் தான் நம்ம வாழ்க்கையை இயக்கக்கூடியது. லக்னத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்வது. அப்படி பார்க்குற போது நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இந்த பலனை பாருங்கள். பொதுவாக சனி பகவானுடைய பயிற்சி எப்போ வருதுன்னா, கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக இந்த 2025 மார்ச் 29 அவர் அன்றைக்கி ஒரு சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு 9:43 அவர் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக பொதுவாகவே சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கெல்லாம் தெரியும், சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த தடவை பார்த்திங்கன்னா அவர் மீன ராசியில் சுமார் 2 வருஷம் 2 மாதம் தான் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். இந்த 2 வருஷம் 2 மாதத்தில் அங்கே மீன ராசியில் அங்கேருந்து அவர் அங்கே மீன ராசியில் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. அப்படி பார்க்குற போது அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அடுத்தபடியாக அவர் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய பலன், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய 2 வருஷம் 2 மாதத்துக்கு சனி பகவானால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இதை முதல்ல பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் அதே கிரகம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தீய பலன்களையும் செய்யும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு கிரகத்தின் கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாகணும். அப்படி பார்க்குற போது இந்த பயிற்சியில் அவர் யாரால் நமக்கு என்னென்ன கெடுபலங்கள் உண்டு, ஆக நன்மை என்ன, அவரால் நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதிலிருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் இந்த பயிற்சியில் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 9ஆம் இடத்துல அவர் சஞ்சாரம் பண்ணுறார். முதல்ல நல்ல பலன் அப்படின்னாலே உங்களுக்கு தெய்வ பலம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் 8ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக 9ஆம் இடம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போகலை, சாமி கும்பிடுங்க, கும்பிடாமல் இருங்க, நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள், பண்ணாமல் இருங்க, எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த காலகட்டங்களில் அவரால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இயற்கையிலே சனி பகவான் செய்கிறார். அடுத்தபடியாக 9ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நீண்ட தூரம் பிரயாணம் போகணும்னு நினச்சேன், அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் பண்ணணும்னு நினச்சேன், கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஒரு நீண்ட தூர பயணத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த காலங்களில். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு உங்களுக்கு கூடும். இது அவரால் ஏற்படக்கூடிய முக்கியமான பலன். அது மட்டும் இல்லை, நான் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் வெளியூர் போகணும்னு நினச்சேன், வெளிநாடு போகணும்னு நினச்சேன், அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவர் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். தன்னுடைய பயிற்சி காலங்களில் வெளிநாட்டு செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார். எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் அப்பாவை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க, அந்த அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் முக்கியமான நல்ல விஷயங்கள், யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது யாரெல்லாம் மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை பேருக்கு அதுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். லாபம், உங்களுடைய இது வரைக்கும் உங்களுடைய சின்ன ஆசைகள் எந்த ஆசையுமே பூர்த்தியாகாமல் இருந்த அத்தனை நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் முழுமையாக உங்களுக்கு இருக்குது.
நான் முதலே சொன்ன இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சுன்னு. அப்படி பார்க்குற போது இந்த காலத்தில் உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நற்பலன்களை அடைவதற்கான வாய்ப்பு, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அது ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள், எனக்கு அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்கன்னா இது வரைக்கும் அவங்களால பிரயோஜனம் இல்லை, அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இனிமேல் அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் யார்கிட்ட இருந்தாலும் உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த உதவிகள் அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மெயினாக பாருங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு ஒரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ அதில் தான் நீங்கள் பெரிய லெவலில் வரணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ, முயற்சி பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தான் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லக்ன பலன் பார்க்குறதுக்கு காரணமே, நமக்கு என்ன நன்மைகள், என்ன தீமைகள், இதில் எப்படி நம்ம மீள்றது, என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது மெயினாக இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, இயற்கையான குணம் சனினாலே டிலேன்னு அர்த்தம். சனின்னா சோம்பேறித்தனம்னு அர்த்தம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறனால எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நாளைக்கு நாளானைக்குன்னு வேண்டாம், இன்றைக்கி வேலையை இன்றைக்கே செய்யுங்க. வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய பயிற்சி காலம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களா, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே சனி பகவானுடைய பார்வையின் பலனாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய அனுகிரகம். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார். அதோட இந்த கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார். அவரால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த பயிற்சியில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் யாரெல்லாம் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் கமிஷன் தொழில் பண்ணுறேன், ஏஜென்சி பண்ணுறேன், ப்ரோக்கரேஜ் பண்ணுறேன், கன்சல்டன்சி பண்ணுறேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லை டிஜிட்டல் துறையில் இருக்க மீடியா மார்க்கெட்டிங் லைனில் அத்தனை பேருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சேன், வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுதான் ஹைலைட்டு. 6ஆம் இடம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ, நீங்கள் கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு, இனி அது ரெஃபிட்டட் கன்சல்ட்டில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனலில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் நீங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், போனஸு, அரியர்ஸு, என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாத்துவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் முதலே சொன்னேன், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்கன்னு முதலே சொன்னேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த காலத்தில் வெற்றி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த துறையில் நீங்கள் இருந்தால் அந்த துறைகளில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்ல சர்வெண்ட் அமைவார்கள். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறையா இருக்குது. இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான் இன்னும் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ கடுமையான போராட்டத்துக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார். இது அத்தனையும் உங்களுக்கு செய்வார். இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் உங்களுக்கு கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கு, என்ன மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். இவ்வளோ நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான் ஒரு சில தீய பலன்களை உங்களுக்கு செய்வார். என்ன பலன்களை செய்வார்? முதல்ல யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுக்கு சுமாராக இருக்கும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம். ஸோ ஹெல்த் கண்டிஷன் சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த காலங்களில் கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ 6ஆம் இடம் அப்படின்னாலே லோனுன்னு அர்த்தம். ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்காதீங்க. இல்லைனா இந்த பீரியடில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா தொடர்ச்சியாக கடன் கட்டிக்கிட்டு இருக்கணும், வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கணும், இஎம்ஐ கூடிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய நோய். ஸோ யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்றேன், நீண்ட காலமாக நோய் இருக்குது, ரெக்கவரி ஆகுமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, சளித்தொல்லைகள் இருக்குது, குறிப்பாக நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்குது, அத்தனை பேருக்கும் அது அத்தனையுமே கூடுவதற்கான வாய்ப்பு இருக்க வழியே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜிக்கெல்லாம் கட்டுப்படாது, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. அதனால் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். ஆக இந்த இதுலேருந்து நம்ம என்ன மீண்டு வருவது அப்படின்னா, யாருக்கெல்லாம் பெரியவங்க இருக்காங்க, மூத்தவர்கள் இருக்காங்களோ, நம்மளை காட்டிலும் வயதில் பெரியவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நம்முடைய அம்மா அப்பா யாராக இருந்தாலும் அவங்கள பெரிய லெவலில் நம்ம மதித்து போற்றி வணங்க வேண்டிய காலகட்டம் இந்த சனி பயிற்சி காலங்களில். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரெகுலராக இந்த காலங்களில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலே எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்குது, சிவன் கோயிலுக்கு நீங்கள் பெரிய லெவலில் அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கெடுபலங்கள், உடல் ஆரோக்கியம் குறையும், நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.